இப்போ நம்ம பட்டி வெட்டியாச்சு. ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு 2 இருக்குது. லெஃப்ட் சைடில் 3 பீஸ் வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி 3 பீஸ் வைக்கணும். ரைட் சைடில் 3 பீஸ், இந்த மாதிரி ஆப்போசிட் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும் எப்போதுமே. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு சைடு எடுத்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் கீழே அடிச்சிடலாம். நூல் வேறு கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தைச்சிட்டு ஒரு துணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு லைட்டாக இப்படி கையில் வந்து கீறி விட்டுக்கிட்டிங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு நல்லா அதுவே நம்மளுக்கு வந்துடும். இதை வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் நம்ம கரெக்டாக வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு துணியை மட்டும் எடுத்து விட்டுட்டு கீறி விட்டுக்கணும். ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரே துணி கிடைச்சங்காட்டிக்கு நான் ஒரே துணி வச்சுட்டேன். இல்லைன்னா உள்ளே வெளியே மட்டும் வேறு நம்ம ஒரே கிளாத் வச்சுக்கிட்டு நடுவில் சென்டரில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், 1 இது 2 இங்கே 3 துணி கொடுத்துருக்கேன் இல்லையா? இதில் 2 துணி மட்டும் நம்ம நல்ல கிளாத்து கொடுத்துட்டு வேறு ஏதாவது லைனிங் கிளாத் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸஸாக வர்றதை வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி சரி சமமாக வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருணும். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து நம்ம டாட் பிடிச்ச பீஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த பீஸை எடுத்துட்டு இந்த முக்கோண பகுதி மாதிரி இங்கே இருக்கு இல்லைங்களா, கூர்மையாக இருக்குல்ல, இந்த பகுதியை வந்து இந்த எட்ஜில் கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுட்டு அப்படியே இப்படி அடிக்க ஆரம்பிச்சிடணும். பட்டி ஜாயின் பண்ணுறோம். அப்போ இங்கே ஒரு டாட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்படியே பக்கத்தில் வந்து இந்த டாட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸை லைட்டாக இப்படி முக்கோண ஷேப்பில் மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விட்டுட்டு அப்படியே தைக்கணும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். லைட்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி மடக்கி விட்டு தைச்சா தான் நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இது ஓப்பன். இப்போ நம்ம ப்ளவுஸ் போடும்போதில் இது இப்படி விரிவாகி காட்டும். இல்லை அப்படின்னா இப்படி இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? நான் இப்போ இழுத்து காமிக்கிற மாதிரிங்க, இப்படி இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இது நல்லா இப்படி ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி மடக்கி தைக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போடணும். இதை வந்து கீழ்ப்பகுதியாக கீழ் நோக்கி நம்ம வச்சுக்கிறோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே தெரியுது பாருங்கள், இப்படி கீழ் நோக்கி வச்சு ஒரு அமுக்கு தையல் போடணும். கரெக்டாக அந்த எட்ஜிலேயே வச்சு ஒரு அமுக்கு தையல் போடணும். அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி தான் அடிக்கணும். கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சுக்கிட்டு அந்த முக்கோண பீஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த எட்ஜில் வச்சுக்கிட்டு தைக்கணும். வரும்போது இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பீஸை இதை லைட்டாக இப்படி மடக்கி வச்சிடணும். ஏன்னா அதில் தையல் போச்சுன்னா உங்களுக்கு டாட் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் சாதா ப்ளவுஸ் தைச்சிங்கனாலும் நார்மல் ப்ளவுஸ் தைச்சிங்கனாலும் அந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த தையல் இந்த துணி பிசுறெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சீம் அலவன்ஸ் இதெல்லாமே கீழ் நோக்கி தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அந்த இடம்லாம். அதே மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கணும்.